தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு தலையங்கம் நிகழ்ச்சி. இன்னைக்கு தலையங்கத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கான தங்கத்தை யார் வெல்றது முதல்ல அப்படிங்கிற ஒரு போட்டி இருந்துகிட்டு இருந்துச்சு. அதில் பதக்கம் நிச்சயம் அப்படிங்கிற நிலைமையில் இருந்த விக்னேஷ் போகட் மல்யுத்த வீராங்கனை தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. என்ன நடந்துச்சு, அதன் பின்னணியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பாரிஸில் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அதில் இறுதி நாளான இன்னைக்கு மல்யுத்த போட்டியோட இறுதி சுற்று நடைபெற இருந்துச்சு. அந்த இறுதி போட்டியில் விளையாடுறதுக்கு முன்னாடி உடல் எடை பரிசோதிக்கும் போது 100 கிராம் எடை கூடுதலாக இருந்தாங்க அப்படின்னு இந்தியாவை சேர்ந்த மல்யுத்த வீராங்கனை விக்னேஷ் போகட் போட்டியிட முடியாது, விதிமுறைகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அவங்க தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கான பதக்கம் பெறுறதுக்கான அந்த வாய்ப்பு பறிபோகி இருக்கு. இந்தியாவுக்கு மல்யுத்த போட்டியில் ஒலிம்பிக்கில் பதக்கம் கிடைக்கும்னு எதிர்பார்த்த அந்த ஒரு பரிதவிப்பு ஆசை எல்லாம் நிராசையாக போயிருக்கு. இந்த விக்னேஷ் போகட் 29 வயசான விக்னேஷ் போகட்டுடைய அப்பா ராஜ்பால் போகட் அவரும் ஒரு மல்யுத்த வீரர் தான். அவங்களுடைய கணவர் சோம்வீர் ராதே அவங்களும் ஒரு மல்யுத்த வீரர் தான். இப்படி குடும்பமே மல்யுத்த வீரராக இருக்க ஒரு இடத்துலேருந்து வந்தவங்க தான் விக்னேஷ் போகட். தன்னுடைய 19 வயசில் அவங்க போட்டிகளில் கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. 19 வயசில் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. வேர்ல்டு சாம்பியன்ஷிப், ஏஷியன் சாம்பியன்ஷிப், காமன்வெல்த் இப்படி எல்லாத்துலேயும் பதக்கம் வென்ற விக்னேஷ் போகட்டுக்கு ஒலிம்பிக்கில் பதக்கம் பெறது மட்டும் ஒரு கனவாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. 2016 பிரேசிலுடைய தலைநகர் ரியோவில் நடந்த ஒலிம்பிக் போட்டியாக இருக்கட்டும், 2020 ஜப்பானில் டோக்கியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் இருக்கட்டும், ரெண்டுத்துலேயுமே காலிறுதியில் தோற்று வெளியேறினாங்க. அதனால் அவங்க பதக்கம் பெற முடியாமல் போச்சு. இந்த நிலையில் தான் பாரிஸ் ஒலிம்பிக்கில் அவங்க வழக்கமாக போட்டியிடுற 53 கிலோ எடைப்பிரிவுக்கு பதிலாக 50 கிலோ எடைப்பிரிவில் போட்டியிட்டால் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கடுமையான பயிற்சிகள்லாம் மேற்கொண்டாங்க. கடந்த ஆண்டு அவங்களுக்கு காலில் ஒரு அறுவை சிகிச்சை நடந்துச்சு. அதுக்கு பிறகு தன்னுடைய உடல் எடையை குறைப்பதற்காக கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி தன்னுடைய முடியை கூட வெட்டி, உடல் எடைக்காக முடியெல்லாம் கூட வெட்டி கஷ்டப்பட்டு 3 கிலோ எடையை குறைச்சி 50 கிலோ எடைப்பிரிவில் அவங்க இந்த முறை தேர்வாகிறாங்க ஒலிம்பிக் குவாலிஃபயர்ஸில். இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் முதல் போட்டியை விக்னேஷ் போகட் யார் கூட மோதுறாங்க அப்படின்னு சொன்னால், ஜப்பான் நாட்டை சேர்ந்த சுசாக்கி அப்படிங்கிற ஒரு வீராங்கனை கூட மோதுறாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தா 4 முறை உலக சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காங்க. இந்த முறையும் அவங்க தான் இப்போது நடப்பு சாம்பியனாகவும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட முதல் சுற்றை எதிர்கொள்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு கடினமான போட்டி அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த போட்டியை இறுதி நொடியில் ஒரு ட்விஸ்ட்டில் விக்னேஷ் போகட் வெற்றி பெறுறாங்க. இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, சர்வதேச போட்டிகளில் 82 போட்டிகள் தொடர்ந்து வெற்றி பெற்று வீழ்த்த முடியாத வீராங்கனையாக இருந்த சுசாக்கியை வீழ்த்தி 82-0 அப்படின்னு வந்ததை 82-1 அப்படின்னு மாற்றி காட்டின விக்னேஷ் போகட் அடுத்தபடியாக காலிறுதியில் ஒரு உக்ரைன் வீராங்கனையை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெறாங்க. அடுத்ததாக அரையிறுதியில் அவங்க ஒரு கியூபா நாட்டு வீராங்கனைகிட்ட போட்டி போட்டு வெற்றி பெறாங்க. இந்த 3 போட்டியும் ஆகஸ்ட் 6ஆம் தேதியான நேற்று நடைபெறுது. 3 போட்டிகளும் ஒரே நாள் நடைபெறுது. போட்டியிட்டு வெற்றி பெறாங்க. இறுதி போட்டியில் அவங்க அமெரிக்க வீராங்கனை சாராவை எதிர்கொள்ளணும். போட்டியில் வெற்றி பெற்றால் தங்கம், தோற்றால் வெள்ளி அப்படிங்கிற ஒரு இருக்கும்போது இந்தியாவுக்கு மல்யுத்தத்தில் பதக்கம் உறுதி அப்படிங்கிற நிலைமை இருந்துகிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் தான் அந்த அதிர்ச்சிகரமான செய்தி வருது. என்ன அப்படின்னா, போட்டிக்கு பிறகு உடல் எடை பரிசோதிக்கும் போது போகட்டுடைய உடல் எடை 2 கிலோ கூடி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிய இரவு முழுக்க அவங்க தண்ணி குடிக்காமல் சாப்பிடாம கண்டினியூஸாக ஸ்கிப்பிங், த்ரெட்மில், சானா, ஸ்டீம் பாத் அப்படின்னு சொல்லி வரிசையாக அவங்க எக்ஸசைஸ்லாம் பண்ணி உடல் எடையை குறைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. விடிய கஷ்டப்பட்டு பயிற்சி பண்ணியும் அவங்களால 1 கிலோ 900 கிராம் உடல் எடையை தான் குறைக்க முடிஞ்சிருக்கு. போட்டிக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே அவங்களால உடல் எடை பரிசோதிக்கும் அந்த நிமிடத்தில் அவங்களுடைய நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட, அதாவது அனுமதிக்கப்பட்ட அளவை விட 100 கிராம் எடை கூடுதலாக இருந்தாங்க அப்படிங்கிற காரணத்தினால இப்போ அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு எந்த பதக்கமும் கிடைக்காது. இந்த ஒலிம்பிக்குடைய பதக்க பட்டியலையும் போட்டியிட்டவர் பட்டியலையும் கடைசி இடத்துக்கு அவங்க தள்ளப்படுவாங்க அப்படிங்கிற செய்தி சொல்லப்படுது. இப்போ இந்த ஆண்டுக்கான இந்த ஒலிம்பிக்கில் இப்போ வெள்ளி பதக்கம் யாருக்கும் கிடையாது. இவங்க கூட மோதுவதாக இருந்த சாராக்கு தங்கப்பதக்கமும் வெண்கல பதக்கத்துக்குமான போட்டி நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை ஏற்று இந்தியா சார்பில் மேல்முறையீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இருக்குது. இந்திய அரசு பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்கதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. விக்னேஷ் போகட்டுடைய இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா இன்னைக்கு இப்போது இணையத்தில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா,
வினேஷ் போகட் யார் அப்படின்னா சர்வதேச அளவில் பல பதக்கங்களை வென்றிருந்தாலும் கடந்த முறை மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடைபெற்றுச்சு அப்படின்னு ஒட்டுமொத்த மல்யுத்த வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் ஈடுபட்டாங்க. அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட மிக முக்கியமான நபர்களில் ஒருத்தர் வினேஷ் போகட். அவங்க வந்து இந்திய வீதிகளில் அடித்து இழுத்து செல்லப்பட்டாங்க, காவல்துறையோட அடக்குமுறைக்கு ஆளாகப்பட்டாங்க. பாஜகவை சேர்ந்த எம்பி பிரிஜ்பூஷன் சிங் அவர் தான் வந்து இந்திய ஒலிம்பிக் சம்மேளனத்துடைய தலைவராக இருந்தார். அவருக்கு எதிராக தான் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. அந்த குற்றச்சாட்டை வந்து மறுத்தாங்க, அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைக்கல. 12-13 வயது பெண்களுக்கெல்லாம் கூட வந்து பாலியல் துன்புறுத்தல் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்க முடிச்சு. அதுக்கான விசாரணை நடைபெற்று உரிய முறையில் எந்த ஒரு நியாயமும் கிடைக்கல. இந்த தேர்தலில் கூட வந்து பிரிஜ்பூஷனுக்கு வாய்ப்பு அளிக்கப்படலை தேர்தலில் போட்டிட்டு, ஆனால் அவருக்கு மகனுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அப்படிங்கும்போது இதில் எந்த ஒரு பெரிய பாதிப்பையும் பிரிஜ்பூஷன் செய்யலை. திருப்பியும் வந்து அவருக்கு வேண்டியவர்கள் தான் வந்து மல்யுத்த சம்மேளனத்தில் இப்பயும் பொறுப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த போராட்டத்தின் போது அன்னைக்கு அவங்க கூட துணை நிற்க வேண்டிய ஆட்களாக யாருமே வந்து துணை நிற்கலை. எதிர்க்கட்சிகளும் பாலின சமத்துவத்திற்காக குரல் கொடுப்பவர்களும் நியாயத்தின் பால் நீதியின் பால் நம்பிக்கை கொண்டவர்களும் வந்து மல்யுத்த வீராங்கனைகள் கூட இருந்தாங்க. அதுலேயே ஒரு சில வீராங்கனைகள் வந்து அவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காகவும் சுயநலனுக்காகவும் வந்து அவங்க வந்து ஒரு கட்டத்தில் போராட்டத்தில் விலகிட்ட பிறகும் கூட வினேஷ் போகட் வந்து உறுதியாக இருந்தாங்க. இதில் இன்னொரு சிக்கல் எங்கே அப்படின்னா, இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட்டாக இருந்த பிடி உஷா இதெல்லாம் வந்து விளையாட்டில் வந்து இந்த மாதிரியான அசோசியேஷனில் வந்து இந்த பாலியல் சீண்டல்கள் துன்புறுத்தல்கள்லாம் நடக்கிற சகஜமான ஒன்று தான் அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சக ஒரு பெண்ணாக இருந்து அவங்க நியாயம் கேட்டாங்களா அப்படின்னா நியாயம் கேட்கல. நேஷ்னல் உமன்ஸ் கவுன்சிலில் இருக்கிற NCWவில் இருந்த ஆட்களும் வந்து யாரும் நியாயம் கேட்கல. இன்னைக்கு செமிஃபைனல்ஸில் ஜெயிச்சு பதக்கம் பெற்றுவாங்க, வெற்றி உறுதி, பதக்கம் உறுதி அப்படிங்கிற பிறகு பரத் கி பேட்டியா அப்படின்னு ஒரு ட்வீட்டு போட தெரிஞ்ச குஷ்பு கூட அன்னைக்கு வாய்மூடி மௌனமாக தான் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் ஆளும் பாஜக அரசு கூட வினேஷ் போகட் இருந்த போதும் அவங்க வந்து இந்த போட்டியில் போய் இறுதிக்கு முன்னிருக்காங்க. அப்படிங்கும்போது இதுக்கு பின்னாடி பாஜகவுடைய சதி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்களாகிய நமக்கு இருக்க தான் செய்யுது. அது சமூக வலைதளங்களில் பலரும் பதிவு பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இதில் ஏன் அந்த சந்தேகம் வருது அப்படின்னா, கடந்த ஆண்டு அவங்களுக்கு வந்து வினேஷ் போகட்டுக்கு அறுவை சிகிச்சை முடிந்து அவங்க வந்து மறுபடியும் பயிற்சிக்கு திரும்பும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அடுத்த ஆண்டு நடைபெற போட்டியில் ஒலிம்பிக்கில் நான் கலந்துக்குவேன், கண்டிப்பாக பதக்கம் வெல்லுவேன், அந்த பதக்கத்தை பிரிஜ்பூஷன் சிங் முன்னாடியே நான் காட்டுவேன், என்னை யாராலும் தடுக்க முடியாது, என்னை எதுவும் பண்ண முடியாது, நான் வந்து பதக்கம் வென்று என்னுடைய திறமையை நிரூபிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க கூட நின்றுக்கிட்டு இருந்த பலர் வந்து கைவிட்ட பிறகும் இவங்க வந்து பதக்கம் பெறுவேன், அதுக்காக நான் வந்து பாதிக்கப்பட்டவங்களோட குரலாக நான் ஒழிப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க பதிவு பண்ணாங்க. இந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தபடியாக இந்த விவகாரத்துக்கு பிறகு வந்து நாட்டுடைய பிரதமர் மோடி வந்து இந்திய ஒலிம்பிக் அசோசியேஷனோட பிரசிடென்ட் பிடி உஷாவை கூப்பிட்டு அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. கடுமையான ஆட்சேபம் தெரிவித்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா வந்து மேல்முறையீடு பண்ணணும், எல்லா உறுதுணையான எல்லா சப்போர்ட்டையும் நீங்கள் வந்து வினேஷ் போகட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இப்போ இடையில என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, ராத்திரி பூரா சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் உடல் எடையை குறைப்பதற்காக கஷ்டப்பட்டுருக்காங்க. அதில் வந்து இப்போ டீஹைட்ரேஷன் ஆகி சுயநினைவை இழந்து வந்து வினேஷ் போகட் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லப்படுது. இதில் பாஜகவுடைய சதி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இங்கே பிரச்சனை வந்து என்னவா இருக்குது அப்படின்னா, வினேஷ் போகட் வந்து ஒலிம்பிக் குவாலிஃபைஸ் அப்பயே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, கோச்சுகளை வந்து நாங்கள் ஏற்பதில் வந்து எனக்கு பிரச்சனை இருக்குது, திடீர்னு வந்து தண்ணியில் ஏதாவது ஒரு விஷயத்த கலந்து கொடுத்து நான் வந்து போதைப்பொருள் பயன்படுத்திட்டேன் அப்படின்னு என் மேலே குற்றம் சாட்டி என்னை தகுதி நீக்கம் செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை மல்யுத்த சம்மேளனத்துக்கு அவங்க எழுப்பியிருந்தாங்க. அதை வந்து அவங்க குற்றச்சாட்டாகவே பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒருவேளை இதை வந்து ட்ரக் டெஸ்ட்டில் வந்து அவங்கள வீழ்த்த முடியாது அப்படிங்கிறனால உடல் எடை வந்து கூட்ட வைத்து அவங்கள வந்து தகுதி நீக்கம் பண்ணுறதுக்கு எதுவும் சரி செய்யப்பட்டுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, 50 கிலோ எடைப்பிரிவுக்கு அவங்க
தகுதி பெறுறாங்க. முதல் நாளில் 3 போட்டிகள் நடைபெறுது. 3 போட்டிகளையும் வெற்றி பெறுறாங்க. அப்போ வரைக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இல்லை. இறுதிப் போட்டிக்கு முன்னாடி தான் பிரச்சனை வருது. அப்படிங்கும்போது அங்கே தான் கேள்வி வருது. கூட போன ட்ரெயினர்ஸ், கோச், ஃபிட்னஸில் இருக்கவங்க, டயட்டீஷியன்ஸ் அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு உரிய விளக்கம் இந்த அரசுகிட்ட இருந்து வரும் அப்படிங்கிறது நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. ஒருவேளை இது வினேஷ் போகட்டுக்கு மட்டும் தான் நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. இட்டாலியை சேர்ந்த இமோனுலா லூயிசி அப்படிங்கிற ஒரு வீராங்கனைக்கும் இதே மாதிரி ரெஸ்லிங்கில் முதல் போட்டியின் போதே உடல் எடை கூடி இருந்துச்சு. அதனால் அவங்க வெற்றி பெற்ற பிறகும் அவங்க தோற்றுதான் அறிவிக்கப்பட்டு அவங்க போட்டிகளை தொடர முடியாமல் போச்சு. முதல் போட்டியிலேயே பரிசோதனைகள் நடத்தப்பட்டிருக்கணும். அப்படிங்கும்போது முதல் 3 போட்டிகளை ஒரே நாளில் நடத்தி முடித்து அதில் வெற்றி பெற்ற பிறகு இறுதிப் போட்டியில் எடை கூடுது அப்படிங்கிறத எப்படி இருக்கிறதுன்னு தெரியல. ஒரே நாளில் எப்படி 2 கிலோ எடை கூடுச்சு அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி இருக்குது. அதாவது போட்டிக்கு முதல் நாள் எடை பரிசோதனை பண்ணுவாங்க அப்படின்னா முதல் போட்டிக்கு முன்னாடி முந்தானத்து 5ஆம் தேதியும் ஒரு எடை பரிசோதனை பண்ணிக்கணும். அதில் கூடாத 2 கிலோ நேற்று எப்படி கூடுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு என்ன பதில் அப்படின்னு தெரியல. இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு தரப்பில் எதிர்ப்புகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது வினேஷ் போகட்டுக்கு ஆதரவான கருத்துக்களும் வந்துக்கிட்டு இருக்கு. மோடி நீங்கள் மக்களின் சாம்பியன் அப்படின்னு இருக்காரு. அமித்ஷா சொல்லியிருக்காங்க. ராகுல் காந்தி வினேஷ் போகட்டுக்கு ஆதரவாக கருத்து சொல்லியிருக்காரு. இதில் 2 கருத்துக்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, ஒன்று ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த எம்பி சஞ்சய் சிங் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சதி நடந்திருக்கு, நம்ம நாட்டை சேர்ந்த வீராங்கனைக்கு திட்டமிட்டு அநீதி இழைக்கப்பட்டிருக்குது, ஒலிம்பிக் போட்டியை நம்ம புறக்கணிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இன்றைக்கி இறுதிப் போட்டி கிட்டத்தட்ட 1-2 போட்டிகள் தவிர்த்து மீதி எந்த போட்டியும் இல்லை. அதிகபட்சமாக போனால் நமக்கு ஈட்டு எறிதலில் நீரவ் சோப்ரா இறுதி சுற்றில் இருக்கார். அவர் பதக்கம் வெல்ல வாய்ப்பு இருக்குது. எஞ்சிய போட்டிகளில் இந்தியாவுக்கான பதக்கம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. அதிகம் எதிர்பார்க்கப்பட்டு ஹாக்கியில் கூட அரையிறுதியில் இந்தியா தோல்வி அடைஞ்சிச்சு. அப்படிங்கும்போது இதுக்கப்புறம் இந்த பதக்கமும் நம்ம பெற போகிறதில்ல. ஒரே ஒரு போட்டியில் மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது நீரஜ் சோப்ராவுக்கு. அப்படிங்கிறனால அடுத்தது இந்த நேரத்தில் நம்ம புறக்கணிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அப்படியே புறக்கணிச்சாலும் அதில் பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்க போதில்லை. எஞ்சிய எதிர்காலத்தில் இந்த மாதிரியான சாத்தியக்கூறுகள் இருக்கா, அது அரசாங்கம் செய்யுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சீதாராம் யெச்சூரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல, எல்லாமே மர்மமாகவே இருக்குது, உடன் போன ஆட்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு, என்ன இருந்தாலும் இது ஒரு துரதிர்ஷ்டவசமானது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அமித்ஷாவும் பதில் சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமாக இந்தியாவுக்கு இந்த ஒலிம்பிக்கில் 3 பதக்கங்கள் தான் கிடச்சிருக்கு. 3 வெண்கல பதக்கங்கள். முதல் பதக்கம் 100 மீட்டர் ஏர் பிஸ்டலில் மானு பேக்கர் அவங்க வெற்றி பெற்று கொடுத்துருந்தாங்க. அடுத்தபடியாக அவங்களே 100 மீட்டர் ஏர் பிஸ்டலில் டீம் ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு வெண்கல பதக்கம் வென்றாங்க. 3வது பதக்கம் 50 மீட்டர் ரைஃபிள் பிரிவில் ஸ்வப்னில் முஸ்லே அவர் வெற்றி பெற்று கொடுத்தார். 3 வெண்கல பதக்கம் தான் இருக்கும் பொழுது இன்றைக்கி ஒரு வெள்ளி பதக்கமாவது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தான் இந்த ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம் நடைபெற்றிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, போட்டிக்கு முன்னாடி வினேஷ் போகட்டுக்கோ இல்லை ஒலிம்பிக் வீரர்களுக்கோ ஆதரவாக யாரும் பேசாதவங்க அவங்க செமிஃபைனலில் ஜெயித்த பிறகு வாழ்த்து மலை குவிஞ்சுது. சங்கிகள் அப்படியே வாழ்த்துக்கள் இது பண்ணாங்க. அஸ்வினி வைஷ்ணவ்லேருந்து முன்னாள் அமைச்சர்கள்லேருந்து ஏகப்பட்ட ஆட்கள் உச்சி முகர்ந்து பாராட்டினாங்க. அப்படிங்கும்போது அங்கேயே ஏதோ ஒரு முரண்பாடு இருந்துச்சு. மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுது, எங்களுக்கு நியாயம் வேணும்னு கேட்கும்போது வினேஷ் போகட்டுக்காக வாய் திறக்காதவர்கள்லாம் சில்வர் மெடல் கன்ஃபார்ம், சில்வர் மெடலாவது கிடைக்கும் அப்படிங்கும்போது அருந்து கட்டிட்டு வரிசையில் வாழ்த்து தெரிவிச்சாங்கும் போது இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் அது இந்த அளவுக்கு மோசமாக போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படலை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2 கருத்துக்களை பார்க்க வேண்டியிருக்கு, 2 விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று ஒரு குறிப்பிட்ட நபருடைய அமைதி. இந்திய ஒலிம்பிக் அணியை வழிநடத்தி சென்று பாரிஸ் போயிருக்கக்கூடிய மோடியின் நெருங்கிய நண்பருடைய மனைவியான மோடி சாஸ்தாங்கமாக வணங்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நீதா அம்பானி அவர்கள் அவங்க இன்ன வரைக்கும் வாய் திறக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. இதில் ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை யார் வைக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா, பாஜகவில் இருக்கக்கூடிய இந்திய அணிக்காக இந்தியாவுக்காக பல்வேறு பதக்கங்களை வென்ற பாக்ஸர் விஜயேந்தர் சொல்லியிருக்காரு. 100 கிராம் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதை குறைப்பதற்கு அவங்க டைம் கொடுப்பாங்க, ஆனால் இங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. 100 கிராம் ஒரு சாதாரண விஷயம்தான் அப்படின்னா தகுதி நிற்கும் அளவுக்கு எப்படி போச்சு, ஒரே நாளில் 2 கிலோ எடை எப்படி கூடிச்சு, கூட இருந்த ட்ரெயினர்ஸ், ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட்ஸ், கோச் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, எதனால் இந்த விஷயம் நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான பதில் கிடைக்குமா அப்படின்னு தெரியல. இதில் 2 நகர்வுகளை பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, நேற்று அந்த
அரையிறுதியில் அவங்க வெற்றி பெற்ற பிறகு வினேஷ் போகட்டுக்கான அந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் போது நீங்கள் வந்து தெருவில் தரத்தை நிறுத்திட்டு போனீங்க, அந்த பொண்ணு தான் இன்றைக்கி உங்களுக்கு பதக்கம் வாங்கி கொடுக்க போகிறா அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இந்திய அதிகார வர்க்கத்தை வீழ்த்திய பெண் அப்படின்னு ராகுல் காந்தியும் ஒரு ட்வீட்டில் கொடுப்பிருந்தார். மோடி அரசை முகத்திரையை சர்வதேச அளவில் கிளிக்கக்கூடிய ஒரு செயலாக இந்த விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் பாஜகவுடைய சங்கிகள் அதை ஏளனம் செஞ்சாங்க. இன்றைக்கி அந்த பெண் பதக்கம் வெல்றதில்லை, போட்டியிலே கலந்துக்க முடியாமல் அளவுக்கு போயிடுச்சு அப்படிங்கும்போது இதை சாதாரணமாக எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னும் சமூக வலைதளங்களில் பாஜகவினர் சங்கிகள் இந்த ஒரு விஷயத்தை வந்து வெற்றியாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எங்களை அவமதித்த பெண், எங்களை இழிவாக பேசிய பெண், எங்களை எதிர்த்த பெண் இன்னைக்கு போட்டியிட முடியாத நிலைமைக்கு ஆளாகியிருக்காங்க, 100 கிராம் எடை கூடி போச்சு அப்படிங்கிறதுக்காக தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் போதை மருந்து கேஸெல்லாம் போடாமல் விட்டோம்ல, அதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு வக்கரமாக பேசக்கூடிய அளவுக்கு இங்கே சங்கிகள் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. பாதிக்கப்பட்ட ஒரு பெண், அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு செயலும் செய்யலை, இந்தியாவுக்காக ஒலிம்பிக்கில் போய் இதுவரை, அதாவது இறுதிப் போட்டிக்கு ஒலிம்பிக்கில் இந்தியர்கள் மல்யுத்தத்தில் போகலை அப்படிங்கும்போது அந்த சாதனையை முறியடித்து இந்தியாவுக்கு பதக்கம் வெல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு பெண், அந்த பெண் சதி செய்து வீழ்த்தப்பட்டிருக்கிறார். கண்டிப்பாக இது சதி அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அனைத்தும் இருக்குது. அப்படிங்கும்போது சதி செய்து வீழ்த்தப்பட்டிருக்கார். அதுக்கு எதிராக வெகுண்டு இல்லாட்டியும் பரவாயில்ல, அதை கொண்டாடி கொக்கரித்து அதை சந்தோஷமாக நீங்கள் வந்து பதிவிடுறீங்கன்னா உங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு வக்கரம் பிடித்து போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த ஒட்டுமொத்த விஷயங்களையும் நம்ம வந்து ஒன்றாக கோத்து பார்க்கும்போது கண்டிப்பாக வினேஷ் போகட்டுடைய இந்த தகுதி நீக்கத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சதி இருக்குது. அது சர்வதேச சதியா அல்லது இங்கே இருக்க ஆளும் அதிகார வர்க்க செய்த சதியா அப்படின்னு தெரியல. என்ன இருந்தாலும் இந்த தோல்வியிலேருந்து அவங்க தூண்டு விழுந்துடாமல் மீண்டும் எழுந்து வந்து அடுத்தடுத்த போட்டிகளில் வெற்றி பெற்று இந்தியாவுக்கும் மேலும் வெற்றிகளை பெற்று தன்னுடைய சாதனையும் அவங்க முறியடிப்பாங்க அப்படின்னு நம்புவோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.